السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் அண்ணல் நபிகளாரும் அற்புதங்களும் என்ற தலைப்பிலே ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு நபியாக அனுப்பி நம்முடைய தலைவராக அல்லாஹ் தஆலா நபிகளாரை வைத்து இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே தாவா பிரச்சாரங்களை செய்து வந்தார்கள். ஆரம்ப காலங்களிலே அதிகமானவர்கள் நபிகளாரை எதிர்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விடயங்களை சொல்லுகிற நேரத்திலே காபிர்கள் அதற்கு எதிரான கேள்விகளை கேட்டார்கள். நபிகளாருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். இப்படியான கட்டங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டியும் முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை மக்களுக்கு மத்தியில் நிரூபிப்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா அவ்வப்போது சில அற்புதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். இந்த அற்புதங்கள் சம்பந்தமாக இந்த தலைப்பை இந்த காலத்திலே தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தரிப்பட்ட அற்புதங்களை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்றால் ஆரம்பமாக நாங்கள் அதனுடைய வரைவிலக்கணத்தை பார்த்துவிட்டு அற்புதத்துக்குள் நுழைவோம். அற்புதம் என்றால் அம்ருன் ஹவாரிக்குல் ஆதா, வளமைக்கு மாற்றமான செய்தி. ஒரு விடயம் நடக்கும், ஆனால் அதுல நேச்சுரல்ல இயற்கையில அது அதுக்கு மாற்றமா தான் இருக்கும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நெருப்புடைய அடிப்படை நெருப்பு சுடணும். அந்த நெருப்பு குளிர்தன்மையை உண்டு பண்ணினால் அது அற்புதம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடுகின்றார்கள். சுட வேண்டிய நெருப்பு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரில் குளிரை கொடுக்கிறது, ஒரு அமைதியை கொடுக்கிறது. இது ஒரு அற்புதம் என்று நமக்கு சொல்லலாம். அப்ப வளமையாக நடக்கக்கூடிய ஒன்றுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரில் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பெயரில் ஒரு விடயம் நடக்குமாக இருந்தால், அது நபிமார்களுக்கு நடக்குமாக இருந்தால் அதற்கு முஅஜிஸா, அற்புதம் என்று சொல்லுவோம். நபி அல்லாத நல்ல மனிதர்களுக்கு அது நடக்குமாக இருந்தால் கராமத் என்று சொல்லுவோம். அப்ப இஸ்லாத்துல முஅஜிஸத்தும் இருக்கிறது, கராமத்தும் இருக்கிறது. ஆனா இந்த ரெண்டையும் எப்படி நம்பணும்? குர்ஆனிலே அல்லது ஹதீஸிலே ஆதாரபூர்வமான செய்திகள் வருமாக இருந்தால் அதை நம்ம ஏற்றுதான் ஆகணும். இந்த நேரத்தில் சகோதரர்களே, இன்று நம்மத்தில ஒரு மோசமான ஒரு வழிகேட்டு சிந்தனை பரவி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன வழிகேடு? எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அது நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். இது வித்தியாசமாக இருக்கிறது, இது நடப்பது சாத்தியமாகுமா, இது நடப்பது சாத்தியமாகுமா என்று கேள்வி கேட்டெல்லாம் ஹதீஸை நாங்கள் அனுமானிக்க துவங்கினோம் என்றால் மிகப்பெரிய வழிகாட்டில் நம்ம போய் விழுந்துரும். நபிகளாருக்கு இடம்பெற்ற அற்புதங்கள் எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். எந்த வழிகேடு எது நடந்தாலும் அது நடப்பதற்கு சாத்தியமா என்ற கேள்வியை நம்ம கேட்டோம்னு வைங்க, சஹீஹான ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டு நம்ம அதை ஆமன்னா சமிஅனா வஅதானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் இருக்காம அதை நம்ம ஆய்வுக்குட்படுத்தி அது சாத்தியமாக இருந்தால் தான் நம்ம நம்புவோம். இது ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு நம்ம மத்தியில ஒரு சில சகோதரர்கள் அந்த வழிகேட்டு கொள்கையை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அவர்கள் திரும்ப மீண்டு வர வேண்டும். இந்த கட்டத்துல நம்ம அற்புதங்களை பத்தி படிக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்குது. ஏன்? அற்புதம் என்றாலே வளமைக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜாதி இருக்குது. ஒன்று முஅஜிஸத், அடுத்தது கராமத். முஅஜிஸத் என்று சொன்னால் நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற அற்புதங்கள். கராமத் என்று சொன்னால் நபி அல்லாத
சாலிஹான நல்ல மனிதர்களுக்கு அவுலியாக்களுக்கு கொடுக்கிறது தான் கராமத்துன்னு. இப்ப அவுலியாக்களுக்கு கராமத் இருக்குதுன்னு இன்றைக்கு கண்டவங்க நின்றவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த அவுலியாக்கு அந்த கராமத், இந்த அவுலியாக்கு இந்த கராமத். அது ஆதாரபூர்வமாக தரிப்படாத வரைக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் நமக்கு இல்லை. இப்ப குர்ஆன்ல பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதங்களை கொடுத்தானா இல்லையா? அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபி கிடையாது, நபி அல்லாத ஒரு சாலிஹான ஒரு பெண்மணி, அல்லாஹ் அற்புதத்தை கொடுக்கிறான், அதுக்கு பேர் கராமத். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒன்றாக பயணம் போன ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு மாதிரியும் சொல்லலாம், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க சில அற்புதங்கள். அப்ப அவர் நபி அல்ல, ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், சில வளமைக்கு மாற்றமான சில அற்புதங்களை கொடுக்கிறான். அப்ப இதுக்கு கராமத்துன்னு சொல்லப்படும். எனவே சகோதரர்களே, முஅ்ஜிஸா என்பது நபிமார்களுக்கு கொடுக்கிற அற்புதம், கராமத்துன்னு சொல்லக்கூடியது நபிமார்கள் அல்லாத நல்ல மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய வளமைக்கு மாற்றமான நிகழ்வு என்பதை நம்ம ஆரம்பமாக புரிஞ்சுக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களோட வரலாறு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அநேகமான நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதங்களை கொடுத்ததை நமக்கு பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 9 விதமான அற்புதங்களை கொடுத்ததாக குர்ஆன்ல சொல்கிறான். வலகத் ஆதைனா மூசா 9 ஆயாத்தின் பையினாத், மூசாவுக்கு நாங்கள் மிக தெளிவான 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம் அப்படின்றான். அப்ப நமக்கு தெரிந்த நிறைய அற்புதங்கள் இருக்குது. மூசா நபிக்கு கொடுத்த அற்புதம் என்று யாராவது கேட்டா நமக்கு உடனே ஞாபகம் வருது என்ன? அசா கோல் தான் ஞாபகம் வருகிறது. அசாவினால் எத்தனை அற்புதம் காட்டினாங்க, அசாவை போட்டாங்க, கடல் பெறுகிறது, பாறையாக மாறுகிறது, அவங்க தப்பினார்கள். அசாவை போடுகிறார்கள், சூனியக்காரர்களுடைய பொய்யான பாம்புகளை இந்த அசா உண்மையான பாம்பாக மாறி அனைத்தையும் விலங்கு விடுகிறது, அந்த இடத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவ்வளவு அற்புதமான ஒரு கோல், ஒரு தடியை மூசா நபிக்கு கொடுத்தார்கள். அதே மாதிரி சகோதரர்களே, நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான், அற்புதமான ஒட்டகம், அது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்ன? மிருகங்கள் பறவைகளுடைய பாசைகளை புரியக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுத்தான், ஒரு டேலண்டை கொடுத்தான். ஜின்களை வசப்படுத்தக்கூடிய அற்புதத்தை கொடுத்தான், காற்றை வசப்படுத்தக்கூடிய அற்புதத்தை கொடுத்தான். காற்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி கொண்டு போகும், திரும்பி தூக்கி கொண்டு வந்து வைக்கும். எந்த நபிக்கும் கொடுக்காத அற்புதத்தை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், காற்றை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தோம். மிருகங்கள் அதே போன்று பறவைகளுடைய பாசைகளை புரியக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு கொடுத்தோம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க. வேற எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அற்புதமாக கொடுத்தார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை வளைக்கக்கூடிய அற்புதத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெண்குஷ்டம், கருங்குஷ்டம் போன்ற மோசமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எனவே சகோதரர்களை, இப்படி நபிமார்களுடைய அற்புதங்களை நாங்கள் தேடி பார்க்கிற நேரத்தில் எல்லா நபிமார்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அற்புதங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்து தான் இருக்கிறான். தான் நபி, தான் சொந்த விருப்பத்தின் பிரகாரத்தில் இந்த மார்க்கத்தை சொல்பவன் அல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பவன், நான் உண்மையாளன், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வித்தியாசமான அற்புதங்களை நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஏராளமான அற்புதங்களை கொடுத்திருக்கிறான். அதிலே ஆகப்பெரிய அற்புதம், துனியா முடியும் வரைக்கும் எல்லோரும் பார்த்தாலும் திகைத்து போகின்ற அளவுக்குள்ள அற்புதம் என்ன தெரியுமா? அல் குர்ஆன். அல் குர்ஆன் நபிகளாருக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புதம். அன்று குர்ஆன் இறங்குகின்ற காலகட்டம், மக்கமா நகரிலே காபிர்கள் முஷ்ரிக்குகள் எல்லாம் அந்த அரபு இலக்கியங்களிலே கொடிகட்டி பறந்தவர்கள். குர்ஆனுக்கு முன்னாடி அப்படி தலையை தாழ்த்தி அவர்கள் அதாவது அப்செட் ஆகி போனார்கள். இது இந்த வாசகம், கவிதை எழுதுவதிலே அவர்கள் உச்சகட்டத்திலே இருந்தார்கள். குர்ஆனுக்கு முன்னாடி அவர்களுடைய எந்த கவிதையும் செல்லுபடியாகவில்லை. குர்ஆனை பார்த்து திகைத்து போனார்கள். நிறைய காபிர்கள் இஸ்லாத்துக்கு எப்படி வந்தாங்க? அல் குர்ஆனை படித்தார்கள், அல் குர்ஆனுடைய வார்த்தைகள் காதுக்கு எட்டியது, அற்புதம் என்பதை உணர்ந்தார்கள், இஸ்லாத்துக்குள் சாரி சாரியாக வந்தார்கள். இன்றைக்கு கூட படித்தவர்கள், மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெரிய பெரிய பட்டங்களை படித்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி ஏன் நகர்கிறார்கள்? குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமாக நாங்கள் படித்தால் அந்த வசனத்துக்குள்ளே அற்புதங்கள் பொதிந்திருப்பதை நமக்கு பார்க்கலாம். எனவே சகோதரர்களே, அல் குர்ஆன் என்பது இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய அற்புதம் என்பதை தனியான ஒரு பாடம். எனவே குர்ஆன் என்பது நபிகளாருக்கு கொடுத்த ஒரு அற்புதம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த அற்புதங்களை நோக்கி நம்ம நகருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை அல்லாஹ் தஆலா எப்படி அற்புதமாக கொடுத்தானோ அதே போன்று அல் இஸ்ரா வல் மிஅராஜ், மிஅராஜ் பயணம் ஒரு அற்புதமான பயணம். இது நபிகளாருக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புதம்.
இந்த இடத்துல வந்து ரெண்டு பயணம் இருக்குது. அல் இஸ்ரா என்றால் மக்காவிலே இருந்து பலஸ்தீனத்துக்கு போன பயணத்துக்கு வந்து அரபிகளே இஸ்ரா என்று சொல்லப்படும். குர்ஆன்ல கூட அது வருது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. அப்ப இஸ்ரா பயணம் என்றால் மக்காவிலே இருந்து பலஸ்தீனத்துக்கு போன பைத்துல் மக்திஸுக்கு போன பயணம். மிஅராஜ் என்று சொன்னால் அந்த பலஸ்தீன் நகரத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ்வை போன்று சந்தித்து வந்த பயணத்துக்கு மிஅராஜ் என்று சொல்லப்படும். இந்த ரெண்டு பயணமும் எப்ப நடக்குது? இரவை 3ஆக பிரித்து 3இல் ஒரு பகுதியில் இந்த ரெண்டு பயணமும் நடக்குது. அப்ப இரவுல நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கூடினா ஒரு 7 மணித்தியாலங்கள் அல்லது ஒரு 8 மணித்தியாலங்கள் தான் இரவு வருது. அப்ப இதை 3ஆக பிரிங்க. 3ஆக பிரிச்சு அதுல ஒரு பகுதியில தான் மக்காவில இருந்து பலஸ்தீனத்துக்குரிய பயணம் நடக்கிறது. பலஸ்தீனத்திலிருந்து அங்க 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ்வை சந்திக்கிற மிஅராஜ் பயணமும் நடக்குது. அப்ப அந்த காலத்துல இன்றைக்கு சகோதரர்களே பிளைட்ல போறாங்க. அந்த காலத்துல வந்து குதிரைகள் ஒட்டகங்கள்ல பயணம் போகின்ற காலம். மாத கணக்கு பயணம் போகணும் மக்காவில இருந்து பலஸ்தீனத்துக்கு. மாத கணக்கு பயணம் போகணும். 7 வானங்களை தாண்டி போறது என்பது அந்த காலத்தில் அதாவது மனிதர்கள் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு ஒரு அற்புதமான செய்தி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்ல இருக்கிறாங்க, அடுத்த நாள் காலையிலே ஊர்ல தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த இடையில இரவில் 3இல் ஒரு பகுதியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலஸ்தீனத்துக்கும் போறாங்க. அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவுல தொழுகிறாங்க. 7 வானங்களை தாண்டி போடுறாங்க. ஒவ்வொரு வானங்களையும் நபிமார்களை சந்திக்கிறார்கள், அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், தொழுகையை பரிசாக பெற்று வருகிறார்கள். அடுத்த நாள் காலையில் இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க. அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியே இந்த செய்தி மக்கமா நகரெங்கும் பரவ ஆரம்பிக்கிறது. எல்லா இடத்துக்கும் பரவுது. பரவினுடனே காபிர்கள் வந்து நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நையாண்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி முஹம்மது வந்து என்ன செஞ்சாராம்? நேற்று இரவு இங்கிருந்து பலஸ்தீனத்துக்கு போனாராம். பலஸ்தீனத்திலிருந்து 7 வானங்களை தாண்டி போய் அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வந்தாராம். ஆச்சரியமா இருக்குதா இல்லையா? இதை நக்கல் பண்ணினார்கள் அந்த காபிர்கள். இப்பொழுது சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கொடுக்கிற மிகப்பெரிய அற்புதத்தை பாருங்கள். புகாரியில 4710வது இலக்க செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகளார் சொன்னதாக, லம்மா கذبتني குரைஷுன், இந்த மிஅராஜ் பயணத்தை, இந்த இஸ்ரா பயணத்தை காபிர்கள் பொய்ப்பித்த நேரத்திலே, கும்து ஃபில் ஹிஜ்ர், அந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் என்றது காபத்துல்லாஹ் உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிற அரைவட்ட சுவருக்கு வந்து ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்வார்கள். இந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். காபிர்கள் வந்து என்னிடத்துல கேள்வி கேட்கிறாங்க, எப்படி பைத்துல் மக்திஸுக்கு போறேன்னு சொல்றீங்க தானே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறேன்னு சொல்றீங்க தானே, அந்த பள்ளியை பத்தி சொல்லுங்க, அந்த பள்ளியுடைய வர்ணனையை பத்தி கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போன பயணத்துல வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்களா? பள்ளிக்கு போனாங்க, தொழுதாங்க, அது உண்மை. ஆனா பள்ளியில் உள்ள அனைத்து வர்ணனைகளை கேட்ட எப்படி சொல்றது? இந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுக்கிற அற்புதம் என்ன தெரியுமா? நபிகளார் சொல்கிறார்கள், காபிர்கள் கேள்வி கேட்ட நேரத்திலே ஃபஜலல்லாஹு லி பைத்துல் மக்திஸ், அல்லாஹ் அந்த பைத்துல் மக்திஸை என் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்சிப்படுத்துகிறார். எங்கேயோ எத்தனையோ கிலோமீட்டர் தொலை தூரத்தில் உள்ள அந்த பள்ளி, அதை பற்றி காபிர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை என்றால் ரசூலுல்லாஹ் பொய்ப்பிக்கப்படுவார். அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் கொடுக்கிற அற்புதம் என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸை என் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்சிப்படுத்துகிறான். ஃபதஃபிஃப்து உக்பிருஹும் அன் ஆயாத்திஹி வ அன அன்துரு இலைஹி. அதை பார்த்து பார்த்து காபிர்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில். நீ பள்ளியை பத்தி எதை கேளு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னாடி அந்த பள்ளியை பார்த்து பார்த்து பதில் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் என்னதை பாருங்க. அல்லாஹ் கொடுத்த மிக முக்கியமான அற்புதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபிர்கள் தளர்ந்து போனார்கள். நபிகளார் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறார்கள், காபிர்கள் தளர்ந்து போனார்கள். இது அல்லாஹ் கொடுத்த அற்புதம். பள்ளியை கண் முன்னாடி காட்சிப்படுத்தினார். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இடம்பெற்ற அடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? சந்திரனை 2ஆக பிளந்து காட்டினார்கள். இன்ஷிகாக்குல் கமர், மிகப்பெரிய அற்புதம். மக்கத்தை சேர்ந்த காபிர்கள் நபிகளாரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், என்ன கேட்டார்கள் தெரியுமா? சஅலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுரியவும் ஆயத்தன், நீங்க நபி என்று சொல்றீங்க தானே, ஏதாவது ஒரு அத்தாட்சியை காட்டுங்க, நீங்க நபி என்பதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்கன்றாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு என்ன செய்கிறார்கள்? அந்த வானத்து எத்தனையோ கிலோமீட்டர் தொலை தூரத்தில் உள்ள அந்த சந்திரனை 2ஆக பிளந்து காட்டுகிறார்கள். தன்னுடைய விரலினால் 2ஆக அந்த சந்திரனை பிளக்கிறார்கள். சந்திரன் 2ஆக பிளக்கிறது.
ஒரு சந்திரனுடைய ஒரு பகுதி ஜபலுன் நூர் ஹிரா குகை இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஒரு பகுதி அப்படியே போகிறது, அடுத்த அரைவாசி சந்திரன் பகுதி இன்னொரு மலை பக்கமாக போகிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள். அந்த இரண்டு துண்டுக்கும் இடையில் நாங்கள் ஹிரா குகையை கண்டோம். மிகப்பெரிய அற்புதம். எந்த ஒரு துணை சாதனமும் இல்லாமல், எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல், எந்த ஒரு பயணமும் போகாமல் பூமியிலே இருந்து கொண்டு எத்தனையோ கிலோமீட்டர் தொலைதூரவிலே உள்ள அந்த சந்திரனை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இரண்டாக பிளந்து காட்டுகிறார்கள். அந்த சந்திரன் இரண்டாக பிளந்து இரண்டு பக்கமாக போகிறது. சஹாபாக்களை பார்த்து நபிகளார் சொல்கிறார்கள், இஷ்ஹது, இந்த விடயத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். இந்த செய்தி புகாரியில 3868வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் கமரிலே சொல்கிறான், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், மறுமை நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. இப்ப காபிர்கள் தான் ரசூலுட்ட வந்து அத்தாட்சி காட்ட சொன்னாங்க. நபிகளார் சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள். அப்ப காபிர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? வயகூலு வயரௌ ஆயத்தன் யுரிது வயகூலு சிஹ்ரும் முஸ்தமிர். அந்த அத்தாட்சியை பார்த்ததுக்கு பின்னாடி சொன்னார்கள், அதை புறக்கணித்து விட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூனியம் அப்படின்னு போயிட்டாங்க. இது முஹம்மது சூனியம் செஞ்சு காட்டிட்டாரு அப்படின்னு போயிட்டாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நபிகளார் மூலமாக நிகழ்த்தினார். இன்னைக்கு கூட உங்களுக்கு இன்டர்நெட்ல போய் பார்க்கலாம், சந்திரன் போட்டோ எல்லாம் இருக்குது. சேட்டலைட்ல எடுத்த போட்டோக்கள் எப்படி இருக்குது? சந்திரன்ல வந்து நடுவுல ஒரு பிளவு இருக்குது. சந்திரன் நிச்சயமாக பிளந்துதான் இருக்கிறது. ஏன்? ஹதீஸ்ல கூட வருது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், மறுமை நெருங்கி விட்டது, சந்திரன் பிளக்கப்பட்டு விட்டது என்றால் சந்திரன் நிச்சயமாக பிளந்துதான் இருக்கும். இன்னைக்கு எந்த விஞ்ஞானிகள் வந்து சந்திரன் பிளக்கப்படலன்னு சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்? குர்ஆன் சொல்லியாச்சு சந்திரன் பிளக்கப்பட்டு விட்டது என்று. இன்னைக்கு எத்தனையோ போட்டோக்கள் வருது பாருங்க, எல்லா போட்டோக்கள்லையும் அந்த சந்திரன் இரண்டாக பிளக்கப்பட்ட நிலைமையில தான் அந்த விஞ்ஞானிகள் போட்டோக்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். இது அல்லாஹ் தஆலா நபிகளாருக்கு கொடுத்த மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. அடுத்ததாக நபிகளாருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா சகோதரர்களே? ஹனீனுல் ஜதா, பேரிச்சம்பள குற்றி அழுத. பேரிச்சம்பள குற்றி அழுத மிக முக்கியமான ஒரு அற்புதம். என்ன நடக்குது? புகாரியில 3584வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான யகூமு யௌமல் ஜும்அத்தி இலா ஷஜரத்தின் அவ் நக்லத்தின். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாளிலே ஒரு பேரிச்சம்பள குற்றியிலே ஏறி மக்களுக்கு பயான் செய்வார்கள், குதுபா பிரசங்கம் செய்வார்கள். ஒரு நாள் ஃபகாலத் இம்ரஅத்தும் மினல் அன்சார், மதீனாவை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து நபிகளார்கிட்ட கேட்கிறார்கள், அலா நஜ்அலு லக மிம்பரன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு பயான் செய்வதற்காக வேண்டி, உபதேசம் செய்வதற்காக வேண்டி ஒரு மிம்பரை செய்து தரட்டுமான்னு கேட்கிறார்கள். நபிகளார் சொல்கிறார்கள், இன்ஷிஅத்தும், நீங்க விரும்பினா செஞ்சு தாங்கன்றாங்க. அப்ப அந்த பொம்பளை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபலம்மா கான யோமுல் ஜுமா, அடுத்த ஜுமா வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலமையாக ஏறி பயான் செய்து வந்த பேரிச்சம்பள குற்றியை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு புதிதாக செய்து கொடுக்கப்பட்ட மிம்பரிலே ஏறுகிறார்கள். ஏறிய உடனேயே ஃபஸாஹத்தின் நஹ்லத்து சியாஹ சபியி, அந்த பேரிச்சம்பள குற்றி சின்ன புள்ள அழுகுற மாதிரி அழ ஆரம்பிச்சது. ஆச்சரியம், சின்ன புள்ளையோட அழுகுற மாதிரி அந்த பேரிச்சம்பள குற்றி அழ ஆரம்பிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருந்து கீழே இறங்குகிறார்கள். சும்ம நஸலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதம்மஹு இலைஹி, அந்த பேரிச்சம்பள குற்றியை கட்டி பிடிக்கிறார்கள், அதை கட்டி அணைக்கிறார்கள். அதை கட்டி அணைத்து அதை அமைதிப்படுத்துகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் புகாரில் வரக்கூடிய இன்னொரு செய்தியில் வருது, அந்த அழக்கூடிய சப்தத்தை சஹாபாக்களும் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், ஏன் தெரியுமா இந்த பேரிச்சம்பள குட்டி அழுதது? கான தப்கி அலா மா கான தஸ்மஉ மின الذிக்ரி இந்தஹா, அவ்வளவு நாளும் அந்த பேரிச்சம்பள குற்றிக்கு மேலால நான் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும், அந்த திக்ருகளை, அந்த ஞாபகப்படுத்தல்களை அந்த பேரிச்சம்பள குற்றி கேட்டு வந்தது. அவ இந்த கிழமையில நம்ம அதை விட்டுட்டோம் இல்லையா, வேறொரு மிம்பருக்கு ஏறிட்டோம் இல்லையா, அந்த கவலையிலே அந்த பேரிச்சம்பள குற்றி அழுதது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. புகாரியில 3584வது ஹதீஸாக இந்த அற்புதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானதற்கு பின்னாடி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலமையாக ஏறி பயான் செய்து வந்த பேரிச்சம்பள குற்றியை நபிகளார் வைத்துவிட்டு இன்னொரு மிம்பரிலே ஏறியதற்காக வேண்டி பேரிச்சம்பளம் குற்றியே அழுததென்றால்
அல்லாஹ்வுடைய தூதரை இழந்ததற்காகவே நாங்கள் அழக்கூடாதான்னு கேட்டாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த மிக முக்கியமான அற்புதம் இந்த பேரிச்சம்பள குட்டி அழுத செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய சிந்தனையை போட்டு அதை எப்படி பேரிச்சம்பள குட்டி அழுமா, சின்ன புள்ள அழுகுற மாதிரி அதை எப்படி அழ முடியும், அது சாத்தியமா என்றெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னு வைங்க, இஸ்லாத்துல நடந்த எந்த ஒரு அற்புதத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த ஒரு அற்புதத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப எத்தனையோ ஹதீஸ்களை மறுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அந்த மோசமான ஒரு காலம், அந்த சோதனைக்குரிய காலத்திலே நாங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற சஹீஹான அற்புதங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா சகோதரர்களே, இன்றைக்கு சப்ஜெக்டுகளை சொன்ன உடனே மக்கள் பார்க்கிறாங்க, என்னடா இது பேரிச்சம்பள குட்டி அழுமா, நம்ம கேள்விப்பட்ட இல்லையே, ஒரு மரக்குற்றி எப்படி அழும் என்று அவர்களுடைய அந்த குறுகிய சிந்தனையை வைத்து யோசிக்க ஆரம்பிக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் நினைக்கிறோம் எங்கட அறிவு கொஞ்சம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போட்ல கப்பல்ல ஒரு பயணம் போறாங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய வரலாறு. அப்ப அது சம்பந்தமான விரிவுரைகள் எல்லாம் புகாரில ஹதீஸ் வருது. அதுல ஒரு கட்டத்துல அந்த கப்பலுடைய நுனியில இருந்து ஒரு சின்ன குருவி கடலிலே நீர் அருந்துகிறது. அப்ப அந்த ஹதீஸ்ல எப்படி வருது, குருவியினுடைய சொண்டால எவ்வளவு நீர் குடிக்கலாம், கத்ரத்துன் அவ் கத்ரத்தைன், ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு அந்த குருவி என்ன செய்யுது, அந்த நீரை அருந்துது. இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அந்த குருவி கடல்ல இருந்து தண்ணி குடிச்சதை பாத்தீங்களா? ஆம், நான் பார்த்தேன் என்கிறார்கள். எப்படி குடிச்சது? ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு குடிச்சது. இப்ப ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபிக்கு, மூசா நபிக்கு விளங்கப்படுத்துறாங்க, கடல் என்பது அல்லாஹ்வுடைய அறிவு போன்றது. அந்த கடல் நீரில் இருந்து ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு அந்த குருவி குடிச்சிச்சு பாருங்க, அவ்வளவு அறிவத்தை அல்லாஹு தஆலாவுடைய அறிவுல இருந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் பகிர்ந்து கொடுத்திருக்கிறான். அப்ப நாங்க எவ்வளவு படிச்சு BA முடிச்சு MA முடிச்சு எவ்வளவு டிகிரி முடிச்சாலும், எந்த அளவுக்கு தூரம் துறை போக நம்ம கற்றாலும் நம்முடைய அறிவு ஆக குறுகியது. எனவே எங்கட அறிவை வச்சு நாங்க அது சாத்தியம் இல்லை என்ற வழிகேட்டு கொள்கை நம்ம போயிடக்கூடாது என்பதை இடையிலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இடம்பெற்ற இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? நபிகளார் சொன்னதை கேட்காத ஒரு மனிதருக்கு இடம்பெற்ற ஒரு அவல நிலை. முஸ்லிம்ல 2021வது இலக்க ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. ஸலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரஜுலன் அகல இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷிமாலிஹி, ஒரு மனிதர் நபிகளாருக்கு முன்னாடி இடது கையினால் சாப்பிடுகிறார். அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, ஏ மனிதா, குல் பியமீனிக, நீ உன்னுடைய வலது கையால சாப்பிடு என்கிறார்கள். அப்ப அந்த மனிதர் சொல்கிறார், லா அஸ்ததிஉ, என்னால முடியாது. அப்ப இவர் இடது கையால சாப்பிடுறாரு, நபிகளால் சொல்லி கொடுக்குறாங்க நீங்க வலது கையால சாப்பிடுங்க, இவர் ஏனான்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஸ்ததஅத, உனக்கு இயலாமலே போகட்டும். மா மனஅஹு இல்லல் கிப்ர், அவருக்கு வலது கையால சாப்பிட இயலும், ஆனா அவருடைய பெருமை அவரை தடுத்து விட்டது. நான் இடது கையால சாப்பிடுறேன்னா நான் இடது கையால தான் சாப்பிடுவேன். நபி சொன்னதுக்காகவே அவர் வலது கையை மாத்தல, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க உனக்கு இயலாமலே போகட்டும் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார், ஃபமா ரஃபஅஹா இலா ஃபி, நபிகளார் அப்படி சொன்னதுக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கை முழுதிலும் வலது கையை வாயின் பக்கம் உயர்த்த முடியாமல் போய்விட்டது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அற்புதம். நபிகளார் சொன்னதை கேட்கவில்லை, நபிகளாருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கவில்லை, அல்லாஹ் ஒரு சோதனை அந்த மனிதனுக்கு கொடுத்தான். இது நபியுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு அற்புதம். அடுத்ததாக இன்னொரு அற்புதத்தை சொல்கிறேன் பாருங்கள். புகாரியில 6190வது இலக்க செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. சயீத் இப்னுல் முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப சயீத் என்று சொல்லக்கூடியவர் ஒரு தாபிஈ, அவருடைய வாப்பாட சப்ஜெக்ட் சொல்றாரு. ஒரு நாள் சயீத் இப்னுல் முஸையப் வாப்பா நபிகளார்ட்ட போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மஸ்முக, உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்கிறார், ஹஸன். என்ன பெயர் என்ன? ஹஸன் என்று சொல்கிறார். அப்ப ஹஸன் என்ற என்ன அர்த்தம்? கவலை, துக்கம், முரட்டுத்தனம் என்ற அர்த்தம் தான் ஹஸனுக்குரிய பெயர். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, அந்த சஹல், நீங்க ஹஸன் அல்லப்பா, நீங்க சஹல். ரசூலுல்லாஹ் பெயரை சூசகமாக மாத்துறாங்க. ஹஸன் அல்ல உங்களோட பேர் சஹல் என்றாங்க. சஹல் என்ற என்ன அர்த்தம்? சிம்பிள் என்ற அர்த்தம், மென்மை என்ற அர்த்தம். அப்ப ஹஸன் என்ற பெயர் கூடாது, சஹல் என்ற பெயரை வச்சுக்கங்கன்றத ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல காட்டுறாங்க, மறைமுகமாக சொல்றாங்க.
இவர் எடுத்தெடுப்புக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? லா உகையிரு இஸ்மன் சம்மானிஹி அபி, ஏண்ட வாப்பா எனக்கு வச்ச பேரை மாத்தத்துக்கு நான் ரெடி இல்லைன்றார். அவருடைய வாப்பா அவருக்கு வச்ச பேர் என்ன? ஹசன். ரசூலுள்ள பேரு கேட்ட நேரத்தில் ஹசன் தான் சொன்னாரு. நபிகளார் சொன்னார்கள் அந்த சகில், நீங்க சகிலப்பா அப்படின்னாங்க. ஏனென்று சொன்னால் ஹசன் என்ற சொல்லுக்குரிய கருத்து ஒரு மோசமான ஒரு கருத்து, கவலை, முரட்டுத்தனம் என்ற கருத்து அதுக்கு இருக்குது. அதனால ரசூலுள்ள சகில் என்று சொன்னார்கள். இவர் சொன்னார் ஏண்ட வாப்பா வச்ச பேரை மாத்த நான் ரெடி இல்லைன்றார் அப்படின்ட்டு வந்துட்டார். சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் அந்த பேரை மாத்தாம நபியுடைய பேச்சை கேட்டாமல் இருந்ததனால் ஃபமா ஸாலத்தில் ஹுஸூனத்து ஃபீனா பஅது, எங்கட வாழ்க்கையில் எங்கட ஃபேமிலியில அந்த முரட்டுத்தனம் அல்லது அந்த கவலைத்தனம் தொடர்ச்சியாக இருந்தே வந்தது. நபி சொன்னதை மாத்தல்ல, அல்லாஹ் தஆலா அற்புதமாக அந்த இடத்துல காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதங்களை கொடுத்து தான் இருக்கிறார். அடுத்ததாக நபியுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற இன்னொரு அற்புதம் முஸ்லிம்ல 2277வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. நபிகளாருக்கு ஒரு கல்லு சலாம் சொல்லுச்சு, ஒரு கல்லு சலாம் சொல்லுச்சு. இது எப்ப நடக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி லா அரிஃபு ஹஜரன் பிமக்கா, மக்காவிலே ஒரு கல் இருக்குது, அந்த கல் எனக்கு நல்லாக தெரியும். கான யுஸல்லிமு அலைய கபுல அன் உபஅஸ, நான் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த கல் எனக்கு சலாம் சொல்லக்கூடியதாக இருந்தது. அன்னி லா அரிஃபுல் ஆன், அந்த கல் எது என்பது எனக்கு இப்பவும் தெரியும் என்றாங்க. மக்காவில் அந்த கல் இருந்துச்சு. நபிகள் சொன்னார்கள் அந்த கல் என்னை நபியாக செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி சலாம் சொல்லக்கூடியதாக இருந்துச்சு, அந்த கல் எனக்கு இன்னமும் தெரியும். ஆனா யாருக்கும் நபிகளார் காட்டி கொடுக்கிற அந்த கல்ல, கல்லு சலாம் சொல்லுமா? ஆச்சரியமான கேள்வியா இல்லையா? கல்லு சலாம் சொல்லுமான்னு கேட்டால் கல்லு சலாம் சொல்லாது. ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டுறான். நான் ஒருத்தனை செலக்ட் பண்ணினால் அவனுக்கு வேண்டிய அற்புதத்தை நான் கொடுப்பேன். அல்லாஹு தஆலா அந்த கல்லுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு அனுமதியை கொடுத்து அந்த கல்லு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்ன செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் என்றதை பாருங்க சகோதரர்களே. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 2 விரல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி, 2 விரல்களுக்கு இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நீர் ஊற்றெடுத்த வரலாறு, நீர் ஊற்றெடுத்த அற்புதம் புகாரியில வருது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலே இருக்கிற நேரத்திலே வுது எடுப்பதற்காக வேண்டி நபிகளாரும் வுது செய்யணும், நபியோடு இருந்த சஹாபாக்களும் வுது எடுக்கணும். தண்ணீரை தேடுகிறார்கள், தண்ணீர் போதுமாக இருக்கவில்லை. ஃபவதஅ யதஹு ஃபில் இனா ஃபஜஅல அல் மாஉ யன்புஉ மின் பைனி அஸாபிஹி. இப்போ எல்லாருக்கும் தண்ணி குடிக்கவும் வேணும், வுது செய்யறதுக்கும் தண்ணீர் இல்லை. ஆனா போதுமான அளவு தண்ணி இருக்கல, ஒரு பாத்திரத்தில் மாத்திரம் தண்ணி இருக்குது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் முறைப்பாடு செய்கிறார்கள், வுது எடுப்பதற்கு போதிய அளவு தண்ணீர் இல்லை. அப்ப நபிகளார் என்ன செய்றாங்க தெரியுமா? அந்த தண்ணீர் உள்ள பாத்திரத்திலே நபியுடைய கையை போடுகிறார்கள். நபியுடைய கையை போட்ட உடனே ஃபஜஅல அல் மாஉ யன்புஉ மின் பைனி அஸாபிஹி, அந்த விரல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஹதீஸ்ல வருது, மின் பைனி அஸாபி, அஸாபி அண்டா விரல்கள். அப்ப விரல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடம்னா இந்த இடம், ஒவ்வொரு விரலுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்திலே இருந்து தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறது. ஃபதவத்தஅ அல் கௌம், அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அங்க இருந்த எல்லா மக்களும் அந்த ஊற்றாக வரக்கூடிய நபியுடைய விரல்களுக்கு இடையிலிருந்து வடியக்கூடிய அந்த தண்ணியினால் வுது எடுத்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கதாதான்னு சொல்லக்கூடிய தாபிஈ அனஸ் ரலியல்லாஹு கிட்ட கேட்கிறாங்க, குல்து லி அனஸ் கம் குன்தும், அப்ப நபியுடைய கைவிரல்களுக்கு இடையிலான தண்ணீர் ஊற்றாக வந்ததுன்னு சொல்றீங்க, மக்கள் வுது எடுத்தார்கள் சொல்றீங்க, எத்தனை பேர் இருந்தார்கள், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கிற நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, 300 அவு ஸுஹா 300, 300 சஹாபாக்கள் இருந்தார்கள் அல்லது 300 சச்சம் சஹாபாக்கள் இருந்தார்கள். அத்துணை சஹாபாக்களும் நபியுடைய கை விரல்களுக்கு இடையினால் வடியக்கூடிய அந்த தண்ணீரினால் முழு சமுதாயம் வுது எடுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, 300 பேர் வுது எடுக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாங்க பள்ளியில் ஒரு 100-150 பேர் தொழுகிறோம், ஒரு வக்துக்கு எவ்வளவு தண்ணி முடியுது டேங்க்ல,
எத்தனை லிட்டர் தண்ணி முடியுது? அப்ப நம்ம சிக்கனமாக உதுவெடுத்தாலும் நியாயமான அளவு தண்ணீர் தேவைப்படுகிறது ஒரு 300 பேருக்கு. அப்ப அனஸ் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, தண்ணீர் இல்லாத நேரத்திலே தண்ணீர் இருக்கிற பாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை போடுகிறார்கள். கை விரல்களுக்கு தண்ணீர் அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறது. 300 லட்சம் சஹாபாக்களிலே வுது செய்தார்கள். ஹதீஸிலே புகாரியில 3572வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. எவ்வளவு பெரிய அற்புதம் என்றதை பாருங்க. அடுத்ததாக சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 1400 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு அந்த ஹுதைபியா என்ற இடத்திலே இருக்கிறார்கள். அது நீண்ட வரலாறு. ஹுதைபியா உடன்படிக்கை என்பது நீங்கள் தனியாக படித்திருப்பீர்கள், அது நீண்ட வரலாறு. அப்ப அந்த ஹுதைபியா என்ற இடத்திலே ஒரு கிணறு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சஹாபாக்களோடு கொஞ்ச நேரம் தங்குறாங்க. அப்பொழுது பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா யௌமல் ஹுதைபிய்யத்தி 14 1400 பேர் நாங்கள் அந்த ஹுதைபியாவில் இருந்தோம். வல் ஹுதைபிய்யத்து பிஅருன், ஹுதைபியா என்ற ஒரு கிணறு. அதில் இருக்கிற தண்ணி எல்லாரும் எடுத்து என்ன செஞ்சாச்சு? குடிச்சாச்சு, தேவைகளை நிறைவேற்றியாச்சு. ஆனா இன்னும் தண்ணி தேவை. லம் நத்ருக்கு ஃபீஹா கத்ரத்துன், அந்த கிணத்துல ஒரு சொட்டு தண்ணியையாவது நாங்க வைக்கல. எல்லா தண்ணீரையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், ஆனா இன்னும் எங்களுக்கு தண்ணி தேவை. இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் போகுது, அல்லாஹ்வுடைய தூதரே தண்ணி தேவையாக இருக்குது, ஆனா தண்ணி முடிஞ்சாச்சு. ஹுதைபியா என்ற கிணற்றில் ஒரு சொட்டு தண்ணியை கூட வைக்காம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை நிகழ்ச்சி காட்டுகிறார்கள். ஃபஜலஸ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷஃபீரில் பி'r, அந்த கிணத்துடைய ஓரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் உட்காருகிறார்கள். ஃபதஆ பிமாஇன், தண்ணி கொஞ்சத்தை கேட்கிறாங்க. சஹாபாக்கள்ட்ட வந்து என்ன கேட்கிறாங்க? தண்ணி கொஞ்சத்தை கொண்டு வாங்கன்னு கேட்கிறாங்க. தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. ஃபமதுமல, அந்த தண்ணீரை அல்லாஹ்வுடைய தூதர் வாய்க்குள்ளே செலுத்தி வாயை கொப்பளிக்கிறார்கள். வாயை கொப்பளித்து விட்டு வமஜ்ஜ ஃபில் பி'r, அந்த ஹுதைபியா என்ற கிணற்றில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கொப்பளித்த தண்ணீரை துப்புகிறார்கள். ஃபமகத்னா கைர பஈதின், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணீரை எடுத்தார்கள், வாயிலே போட்டு கொப்பளித்தார்கள். கொப்பளித்த நீரை கிணற்றிலே அப்படியே துப்பினார்கள். கொஞ்ச நேரம் கூட நம்ம வெயிட் பண்ணவில்லை, தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. சும்மஸ்தகைனா, நாங்க அங்கிருந்த எல்லாரும் தண்ணீரை குடித்தோம். எங்களோடு ஒன்றாக வந்த அந்த மிருகங்கள், எங்களுடைய வாகனங்களாக பயணித்த அந்த குதிரைகள், ஒட்டகங்கள் அனைத்தும் தன்னுடைய தேவை போகும் வரைக்கும் தண்ணீரை அருந்தின. எல்லாரும் குடிச்சாங்க. மனிதர்களும் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தார்கள். இது அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மிகப்பெரிய அற்புதம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த அற்புதத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை கொஞ்சம் எடுக்கிறாங்க. எடுத்து என்ன செய்கிறார்கள்? அதை அப்படியே மதுமலா செய்கிறார்கள். வாய் கொப்பளிக்கிறார்கள். வாய் கொப்பளித்து அதை கிணற்றிலே துப்புகிறார்கள். இந்த செய்தி நபியுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான அற்புதமாக இருக்கிறது. திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். இப்ப நம்ம சிந்தனையை போட்டுக்கிறது எப்படி? ரசூலுல்லாஹ் வாயில தண்ணீரை போட்டு அதை கொப்பளித்தார்கள், அதை கிணற்றிலே துப்பினார்கள். அசிங்கமாக இருக்கிறதே, அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பாபுல கை வைக்காதீங்க. துப்புறது அசிங்கமாக இருக்கிறது, அப்படி வைக்காதீங்க. அல்லாஹ் அப்படித்தான் நபிகளாருக்கு அற்புதமாக கொடுத்தான். அப்ப அற்புதம் என்றாலே வளமைக்கு மாற்றமான செய்தி என்பதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சஹீஹான ஹதீஸ்லே வந்திருக்கிறது, நபிகளாருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற செய்தி. அதை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற இன்னொரு அற்புதத்தை பாருங்க. இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு வராங்க. அப்ப தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அவங்களோட உம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்களோட வாப்பா மௌத்து, மாலிக் என்பவர் மௌத்து. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய வாப்பா மௌத்தானதுக்கு பின்னாடி தன்னுடைய தாயாகிய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களை திருமணம் முடிக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிலே உட்கார்ந்து விட்டு திடீரென்று எழும்பி தன்னுடைய வீட்டை நோக்கி வராங்க. வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, லகத் சமிஅத்து சௌத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ضعيفன், நபியுடைய பேச்சை நான் கேட்டேன், பலவீனமாக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து பேசுறத வச்சு எங்களை விளங்கலாம், ஆள் உற்சாகமாக இருக்கிறார், ஆள் கொஞ்சம் சோத்து கொண்டு இருக்கிறார், நம்மளே சொல்லுவோம்
ஆள் இண்டே கொஞ்சம் டல். அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து வீட்ல தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லக்கத் சமிஅத்து சௌத ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை நான் கேட்டேன், பலவீனமாக இருக்குது, கொஞ்சம் உஜார் இல்லாம இருக்குது என்று சொல்லிட்டு சொல்றார், அஅரிஃபு ஃபீஹில் ஜூஅ, நபியுடைய அந்த பேச்சிலிருந்து அவர் பசியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று எனக்கு விளங்குது. நபி பசியினால் பசியோடு இருக்கிறார் என்ற செய்தி எனக்கு விளங்குது. ஃபஹல் இந்தகி மின் ஷை, உம்மு சுலைமே உங்ககிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு கேட்கிறாங்க. அப்பொழுது சொல்கிறார்கள், நஅம் இருக்குது, என்கிட்ட சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லி எதை எடுத்தாங்க தெரியுமா? ஃபஅக்ரஜத் அக்ராஸம் மின் ஷஈரின் ثم அக்ரஜத் கிமாரன், வீட்டில் சில ரொட்டி துண்டுகள் இருந்துச்சு. ஹதீஸ் எப்படி வருது? அக்ராஸம் மின் ஷஈர், கோதுமையினால் செய்யப்பட்ட சில ரொட்டி துண்டுகள் தான், ஒரு ரொட்டி கூட இருக்கல, ரொட்டி துண்டு தான் இருந்துச்சு. அப்ப இவர் தன்னுடைய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முகத்திரையை அல்லது முந்தானையை எடுத்து அந்த இருக்கிற ரொட்டி துண்டை அதிலே சுருட்டி யார்கிட்ட கொடுக்குறாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொடுத்துட்டு வர சொல். இப்ப அந்த ரொட்டி துண்டை எடுத்துட்டு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க? அந்த முகத்திரையில் அந்த முந்தானையில் சுத்தப்பட்ட ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கொண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அந்த மஜ்லிஸுக்கு போறாங்க. மஜ்லிஸுக்கு போய் நபிகளாருக்கு முன்னாடி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் நிற்கிறார்கள். நின்ற உடனேயே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஆர்ஸலக அபூ தல்ஹா, அனஸே உங்களை அபூ தல்ஹாவா அனுப்பினார்னு கேட்கிறாங்க. இவர் சொல்கிறார், ஆம் அபூ தல்ஹா அனுப்பினார். சாப்பாட்டோட அனுப்பினார்னு கேட்கிறாரு. ஆம் சாப்பாட்டோட தான் அனுப்பி இருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு பார்த்த உடனே விளங்கிட்டாங்க. திடீர்னு வந்து நிக்கிறாரு, நின்ற உடனே கேட்கிறாங்க, அபூ தல்ஹாவா உங்களை அனுப்பினாரு? ஆம் அபூ தல்ஹா தான் அனுப்பினார். சாப்பாட்டோட அவங்களை அனுப்பி வச்சிருக்கிறாரு? ஆம் யா ரசூலல்லாஹ், சாப்பாட்டோட தான் நான் வந்திருக்கிறேன் என்கிறார். சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க தெரியுமா? அங்கே நபிகளாருக்கு பக்கத்தில் இருந்த எல்லா சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள், கூமு, எல்லாரும் எழும்புங்க, அபூ தல்ஹாட வீட்டுல சாப்பாடு ரெடி, சாப்பாடு ரெடி, எல்லாரும் வாங்கன்றாங்க. இப்ப அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு யோசனை, என்னடா இது, வீட்டுல இருந்ததே ஒரு சில ரொட்டி துண்டுகள், நபிகளாருக்கு என்று சொல்லி நம்ம கொண்டு வந்து கொடுக்கிறோம், ரசூலுல்லாஹ் அதை எடுக்காம என்ன செய்யறாங்க? அங்க இருந்த எல்லா சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க, எழும்புங்க, அபூ தல்ஹாட வீட்டுல சாப்பாடு இருக்குதுன்னு சொன்ன உடனேயே அனஸ் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, வீட்டுல சாப்பாடு இல்ல, அவ்வளவு பேரும் வந்து எப்படி சாப்பாடு கொடுக்கிறது? இவர் அவசரமாக வீட்டுக்கு வந்து அபூ தல்ஹாட்ட சொல்றாங்க, அபூ தல்ஹாவே, நபிகளாட்ட நான் போய் சாப்பாட்டை கொடுத்தேன், நபிகளார் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதை எடுக்கவும் இல்ல, அந்த சஹாபாக்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, வாங்க அபூ தல்ஹா சாப்பாடு இருக்குது, எல்லாரையும் கூட்டிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. இப்ப அபூ தல்ஹா தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் கேட்கிறாங்க, பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வருகிறார்கள், என்ன செய்யறதுன்னு கேட்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அறிவார்கள் அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிறாங்க. இப்ப அபூ தல்ஹா பார்க்கிறாரு, வீட்டுக்கு எல்லாரும் வந்து சாப்பாடு இல்லைன்னு எப்படி சொல்றது? இவர் அவசரமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாட்ட போறாங்க. திரும்ப அவங்க வந்துட்டாங்க, நபிகளாட்ட போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இப்படிதான் சப்ஜெக்ட், வீட்டுல இருந்த ரொட்டி துண்டுகளை தான் உங்களுக்கு அனுப்பினது, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, எப்படி சாப்பாடு என்ற மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாட்ட போய் சொல்றாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹாவுக்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்கல. அப்படியே வீட்டுக்கு வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்றாங்க, ஹலும்மி யா உம்மு சுலைம் மா இந்தகி, உம்மு சுலைமே உங்கள்ட்ட எது இருக்குதோ அதை கொண்டு வாங்கன்னாங்க. எது சாப்பாடு இருக்குதோ அதை கொண்டு வாருங்கள் என்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட இருந்த சாப்பாடு என்ன? சில ரொட்டி துண்டுகள் தான். அப்ப நபிகளாட்ட கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வேற எக்ஸ்ட்ரா சில நெய் இருந்துச்சு, வெண்ணெய், அந்த வெய்ய ஒரு தோட்பட்டையில இருந்து அதை வடிச்சு அப்படியே அந்த ரொட்டி துண்டுல ஊத்தி கொடுக்குறாங்க. இருக்கிறது சில ரொட்டி துண்டுகள். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த ரொட்டி ஒரு இடத்துல வச்சு 10 சஹாபாக்களுக்கு போய் சாப்பிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. 10 சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்கிறார்கள். 10 சஹாபாக்கள் போய் அந்த ரொட்டியை சாப்பிடுகிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஹத்தா ஷபிஉ, வயிறு நிரம்புகின்ற அளவுக்கு 10 சஹாபாக்கள் அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டு விட்டு வருகிறார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னும் 10 பேருக்கு அனுமதி கொடுங்கன்றாங்க. இன்னும் 10 பேர் போய் அதை சாப்பிடுகிறார்கள். அவர்களும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு வருகிறார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திரும்ப இன்னும் 10 பேருக்கு அனுமதி கொடுங்க. இப்படி 10 பேராக அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுங்கள் அனுமதி கொடுங்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்களும் போய் 10 பேராக சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு விட்டு வருகிறார்கள்.
கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅகலல் கௌமு குல்லுஹும் வஸபிஉ, நபியோடு வந்திருந்த அவ்வளவு சஹாபாக்களும் சாப்பிட்டார்கள், வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். வல் கௌமு 70 அவு 80 ரஜுலன், எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 70 பேர் அல்லது 80 பேர் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அற்புதம்! ஒரு ரொட்டி துண்டுகள் சிலதுன்னா எங்களை ஒத்தருக்கே போதாது. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனா 5க்கு மேல பராட்டா சாப்பிட்டு வருவோம். ஆனா இருந்தது கோதுமை மாவினால் செய்யப்பட்ட ஒரு சில ரொட்டி துண்டுகள். அந்த ரொட்டி துண்டுகள் ரசூலுல்லாஹ்வுக்கே போதாம இருந்திருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பாருங்க, அல்லாஹ் தஆலா நபிக்கு கொடுக்கிற அற்புதத்தை பாருங்கள். அதை எடுத்து 10 பேருக்கு சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்டார்கள், வயிறார சாப்பிட்டு வந்தார்கள். திரும்ப 10 இப்படி 70 அல்லது 80 சஹாபாக்கள் ஒரு சில ரொட்டி துண்டுகளை சாப்பிடுறாங்கண்டா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு செய்து காட்டிய மிக முக்கியமான அற்புதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸில் நம்ம விளங்குறது என்ன தெரியுமா? நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தால், அல்லாஹ்வோடு எங்களுடைய நெருக்கத்தை கூட்டிக் கொண்டால், எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நினையாத புறத்திலே உதவிகளை செய்வார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பசியில தான் இருக்கிறாங்க, சஹாபாக்களும் பசியிலே தான் இருந்தார்கள். அதனால தான் சகோதரர்களை எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா அந்த சாப்பாட்டை போதுமாக்கி கொடுக்கிறான். 70 சஹாபாக்கள் சாப்பிடுறாங்கடா, சுப்ஹானல்லாஹ். நாங்க 70 பேருக்கு சாப்பாடு போடுறோம்னா எத்தனை சான் ரெடி பண்றோம்? 70 பேருக்கு ரொட்டி சுட்டு சாப்பாடு கொடுக்கணும், எத்தனை ரொட்டி சுடுவோம்? ஒருத்தருக்கு 2-3 ரொட்டின்னு வச்சாலே 200 ரொட்டி சுட வேண்டி இருக்கும் 70 பேருக்கு. ஆனா ஒரு சில ரொட்டி துண்டுகளை அல்லாஹ் தஆலா அந்த ரொட்டி துண்டிலே பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மிக முக்கியமான அற்புதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த செய்தி புகாரியில 3578வது ஹதீஸாகவும் 6688வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற இன்னொரு அற்புதத்தை சொல்றேன். புகாரியில 119வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய சஹாபி. நிறைய ஹதீஸ்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அபீ ஹுரைரா தான் வரும். நிறைய ஹதீஸ்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க, நபிகளாட்ட படிச்சிருக்காங்க. அப்ப ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே போய் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி சமிஅது மின்க ஹதீஸன் கஸீரன், நான் உங்களிடமிருந்து அதிகமான ஹதீஸ்களை கேட்டிருக்கிறேன். ஃபஅன்சாஹு, எல்லா ஹதீஸும் மறந்து போகுது யா ரசூலல்லாஹ், மனனம் நிக்கதில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றார். ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா? உபுசுத் ரிதாஅக யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே உங்களுடைய அந்த போர்வையை விரியுங்கள் என்கிறார்கள். மேல ஒரு போர்வை போத்திருந்தாங்க, அந்த போத்திருந்த ஆடையை போர்வையை விரியுங்கள் என்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அதை விரிக்கிறார்கள். ஃபகரஃப பியதிஹி ஃபீஹி, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையினால் ஏதோ ஒன்றை அள்ளி அந்த போர்வையிலே போட்டார்கள். அப்படி கையால் ஒரு அள்ளி போட்டாங்க. எதை போட்டன்னு ஹதீஸ்ல வரல. சும்ம கால, பின்பு நபிகள் சொல்கிறார்கள், தும்மஹு, அந்த போர்வையை நீங்கள் அப்படியே சுருட்டிக்கோங்க என்றாங்க. விரித்த போர்வையில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையினால் ஒரு அள்ளி போடுகிறார்கள். போட்டுவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, அதை சுருட்டிக்கோங்க என்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அதை சுருட்டிக் கொள்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஃபமா நஸீது ஹதீஸன் பஅது, இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பின்னாடி என் வாழ்க்கையில் எந்த ஒரு ஹதீஸும் மறந்ததே இல்லை, எந்த ஒரு ஹதீஸும் எனக்கு மறக்கல. எவ்வளவு பெரிய அற்புதம் என்னதை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கையினால் ஒரு அள்ளி போடுறாங்க, அவ்வளவுதான். அதை சுருட்டி கொள்ள சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா சுருட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி எந்த ஒரு ஹதீஸையும் நான் மறக்கவே இல்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியில 119வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து நபிகளாருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற இன்னொரு அற்புதம், அதாவது நமக்கு முன்ன மட்டும்தான் பார்க்கலாம். இப்ப நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பின்னால் என்னன்னு எனக்கு விளங்காது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? தொழுகின்ற நேரத்திலே, தொழுகை நடாத்துகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி தொழுவார்கள். ஆனால் கிப்லாவுக்கு பின்னால் உள்ள மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். புகாரியில 6644, முஸ்லிம்ல 418 போன்ற ஹதீஸ் இலக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அகீமுர் ருகூஅ வஸ் சுஜூத், மக்களே நல்ல முறையில் ருகூகளையும் சுஜூதுகளையும் நீங்கள் செய்யுங்கள். ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னீ லஅராக்கும் மன் பஅதி, எனக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடாத்தி முடித்துவிட்டு
எங்களை திரும்பி பார்த்தார்கள். திரும்பி பார்த்து ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், யா ஃபுலான், ஏ மனிதா, அலா துஹ்சின் ஸலாத்தக, உன்னுடைய தொழுகையை நல்ல முறையில் நீ தொழக்கூடாதா? நீ தொழுகின்ற நேரத்திலே தொழக்கூடிய இடத்தை பார்க்க கூடாதா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்னி, நிச்சயமாக நான், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லா உப்சிரு மன் வராஇ கமா உப்சிரு மின் பைனி யதை, அதாவது எனக்கு முன்னால் இருப்பவர்களை நான் எப்படி பார்ப்பேனோ அதே போன்று தொழுகையிலே எனக்கு பின்னால் இருப்பவர்களை நான் பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய அற்புதம்! நம்ம முன்னாடி நிக்கிறோம், பின்னால் உள்ளவங்க விளங்குமா? ஒரு நாளும் விளங்காது. அது இயற்கையில நடக்காத ஒரு விஷயம். ஆனா அல்லாஹ் தஆலா நபிக்கு கொடுக்கிற அற்புதத்தை பாருங்க. தொழுவிக்கிற நேரத்தில் பின்னாடி என்ன நடக்குது, யார் ஒழுங்காக சுஜூத் செய்கிறார், யார் ஒழுங்காக ருக்கூ செய்கிறார், யார் தொழுகையில் பிழை விடுகிறார், அத்துணை விடயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். எனவே சகோதரர்களே, இதுவும் நபிகளாருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரு அற்புதமாக இருக்கிறது. அடுத்து நபியுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டு முஅத்தா யுத்தம் நடக்கிறது. அப்ப முஅத்தா போர் என்பது மதீனாவிலிருந்து தூரத்தில் இடம்பெற்ற ஒரு யுத்தம். இந்த யுத்தத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக ஸைத் ரலியல்லாஹு அவர்களை நியமித்து அனுப்புகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸைத் தலைவராக இருக்கணும், ஸைத் கொல்லப்பட்டு விட்டார் என்றால் ஜாஃபர் தலைவராக வரணும், ஜாஃபரும் கொல்லப்பட்டு விட்டார் என்றால் அப்துல்லா இப்னு ரவாஹா தலைவராக வரணும் என்று தலைமைத்துவத்தை அப்படி போட்டு அனுப்புறாங்க. இப்ப முஅத்தாவுக்கு போயிட்டாங்க. முஅத்தா யுத்தம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஅத்தா யுத்தத்துக்கு போகல, மதீனாவுல தங்கிட்டாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமைகள் அந்த யுத்தத்துக்கு படை அனுப்பிட்டாங்க. இப்ப அந்த பிண்டே கேட்டா போன் கால் போட்டு சொல்லிடலாம், நிலைமை இப்படி தாருன்னு போன்ல சொல்லிடலாம். அந்த காலத்துல போன கூட்டம் திரும்பி வந்தால் தான் வெற்றியா தோல்வியான செய்தி கிடைக்கும். என்ன நடந்துச்சு என்றதை போன கூட்டம் திரும்பி வந்து சொல்லணும். அதெல்லாம் வேறொரு வழியே இல்லை, அல்லது அங்கிருந்து ஒரு ஆள் அனுப்பி தான் சொல்லணும். இப்ப இப்படி இருக்கிற நேரத்துல புகாரியில வரக்கூடிய செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், முஅத்தா யுத்தம் அங்க நடக்குது, எங்கேயோ தூரத்தில் நடக்கிற யுத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள், இதோ அகதர் ராயத ஸைத் கொடியை தூக்கி கொண்டு போராடுகிறார், ஃபஉஸீப அவர் கொல்லப்பட்டு விட்டார், சும்ம அகத ஜாஃபர் பின்பு ஸைதுடைய கையிலே இருந்து ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் கொடியை தூக்கி கொண்டு யுத்தம் செய்கிறார், ஃபஉஸீப அவரும் கொல்லப்பட்டு விடுகிறார், சும்ம அகத அப்துல்லா இப்னு ரவாஹா பின்பு ஜாஃபருடைய கையிலே இருந்து அப்துல்லா இப்னு ரவாஹா கொடியை தூக்குறார், அவரும் யுத்தம் செய்கிறார், அவரும் கொல்லப்பட்டு விடுகிறார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்கள். ஸைதும் கொலை செய்யப்பட்டாச்சு, ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டாச்சு, அப்துல்லா இப்னு ரவாஹும் ஷஹீதாக்கப்பட்டாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் 3 பேருடைய ஜனாசா செய்திகளை மக்களிடத்தில் சொல்லி ஹதீஸ் அறிவிக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வ ஐனாஹு தத்ரிஃபான், நபியுடைய 2 கண்களும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்தது. அப்ப திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தா அகதஹா ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ் ஹத்தா ஃபதஹல்லாஹு அலைஹிம். இதோ காலித் இப்னுல் வலீத், அல்லாஹ்வுடைய வாள் என்று அழைக்கக்கூடிய காலித் இப்னுல் வலீத் கொடியை கையில் ஏந்தி விட்டார், இப்பொழுது வெற்றி அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வெற்றியையும் மக்களுக்கு அறிவித்தார்கள். அப்ப சகோதரர்களே, எங்கேயோ நடக்கிற மையத்து செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் இருந்து அறிவிக்கிறாங்கன்னால் இது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரில் அல்லாஹ் உத்தரவு அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னும் 2 அற்புதங்கள் இருக்குது, அதை சொல்லி முடிச்சுக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் முடிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? புகாரியில 5068வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதூஃபு அலா நிசாஇஹி ஃபீ லைலத்தின் வாஹிதத்தின் வலஹு 9 நிஸ்வா. நபிகளாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? ஒரே நைட்ல தன்னுடைய எல்லா மனைவிமார்களோடும் குடும்ப வாழ்க்கையில் ஒன்று சேருவார்கள். அப்ப அந்த நேரத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். அப்போ ஒரு இரவில 9 மனைவிமார்களோடு ஒன்று சேரக்கூடிய அந்த சக்தி, அல்லாஹ் ஒரு அற்புதமான சக்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். இதுவும் மிக முக்கியமான அற்புதமாக இருக்கிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இடம்பெற்ற இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு யுத்தம் முடிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் திரும்பி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்திலே ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்து மஅன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸாத்தின் ஃபஅப்தஅ பி ஜமலி. இவர் ஒரு ஒட்டகத்தில் ஏறி வாரார். ஆனா அந்த ஒட்டகம் களைச்சி போய் அந்த ஒட்டகம் ஸ்பீடாக போகுதில்லை, இவர் நல்லா பின்னுக்கு அடிச்சாச்சு. அப்ப அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஃபகால ஜாபிர், யார் இது ஜாபிரான்னு கேட்கிறாங்க.
இவர் சொல்றார் ஆம் அல்லாஹ்வுடைய தூதர் ஜாபிர் தான் என்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மா ஷஅனுக, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. அப்ப இவர் சொல்றார் அபுத்த அலைய ஜமலி வஆயா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் பயணித்து வந்த இந்த ஒட்டகம் களைச்சி போயாச்சு, அது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அது பெருசாக பயணம் பண்ணதில்லை அப்படின்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த வாகனத்தில் இருந்து இறங்கி ஒரு குச்சியினால அந்த கீழே இருக்கிற அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பயணித்த அந்த ஒட்டகம் ஏலாம போய் அப்படி கீழே இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குச்சியினால் தட்டி அந்த ஒட்டகத்தை எழுப்பி விடுகிறார்கள். எழுப்பி விட்டு சொல்கிறார்கள் ஜாபிரே இப்பொழுது நீங்கள் பயணம் பண்ணுங்கள் என்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தில் ஏறி பயணிக்கிறார்கள். ஃபரகிப்துஹு ஃபலகத் ரஅய்துஹு அகுஃபுஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒட்டகம் எந்த அளவுக்கு வேகமாக பயணம் பண்ணிச்சா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாகனம் முன்னாடி போகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்த அந்த வாகனத்தை ஓவர்டேக் பண்ணி போற அளவுக்கு அதனுடைய வேகம் கடுமையாகிறது. நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ்வுடைய தூதரை முந்திவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு அந்த என்னுடைய ஒட்டகத்தை கட்டுப்படுத்தினேன் அப்படின்னு ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 2097வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஒரு 15க்கு மேற்பட்ட அற்புதங்களை இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறேன். இன்னும் நிறைய அற்புதங்கள் நபிகளாருடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அற்புதங்கள் என்று வார நேரத்தில் எங்களுடைய உள்ளத்துல ஒரு அடிப்படை பதிய வேண்டும் என்று தெரியுமா, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா அற்புதங்களை கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, வமா கானலனா அன் நஅதியக்கும் பிசுல்தானின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எங்க யாருக்கும் எந்த ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாதுன்னு நபிமார்களே சொல்லிட்டாங்க. அப்ப எந்த அற்புதம் நிகழ்ந்தாலும் அது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரில் தான் இடம்பெற்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான செய்திகளை படிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எப்படியான அற்புதங்களை கொடுத்திருக்கிறார் என்ற தகவலை எங்களுக்கு படிக்க முடிகிறது. நம்முடைய சிறார்கள் பிள்ளைகளுக்கு கதைகள் சொல்லுகின்ற நேரத்தில் ஆச்சரியமான வித்தியாசமான இந்த சம்பவங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை சொல்லி நபிகளாருக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் அற்புதங்களை கொடுத்திருக்கிறார் என்று நபியுடைய அந்த தனித்துவத்தை பிள்ளைகளிடத்திலே நம்முடைய சகோதரர்களிடத்தில் எடுத்து காட்ட வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாம் என்றால் குர்ஆனை பின்பற்ற வேண்டும், ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை பின்பற்ற வேண்டும். இந்த ரெண்டும் தான் எங்களுடைய மார்க்கம் என்ற அடிப்படையோடு நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் எந்த விடயங்களை படித்தோமோ அந்த விடயங்களிலிருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன விடயங்களை பாடமாக எடுக்க முடியுமோ அத்துணை விடயங்களையும் பாடமாக பெற்று நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக. வல்லமன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் மார்க்கத்திலே தெளிவை தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.